வெல்கம் டு டாப் ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் குவாலிட்டியில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th நம்ம 6th வரைக்கும் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் வீடியோன்றதுனால முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. இப்போ 9th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா மக்களாட்சினா என்ன, உலக அளவில் என்னென்ன நாடுகளில் என்ன மாதிரியான அரசாங்கம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா பேசிக்கான பாயிண்ட். இன்றைய உலகம் மக்களாட்சியே பெரிதும் விரும்புகிறது. ஓகே, ஏன்னா மக்களாட்சி முடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சோம்னா, முடியாச்சுன்னா மன்னர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது, மக்களாட்சினா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க ரூலிங்ல இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிலுமே முடியாட்சிலேருந்து மக்களாட்சியா மாறியாச்சு. அதுதான் அந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நார்மலா அரசாங்க அமைப்புகளோட வகைகளை பிரிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உயர்குடி ஆட்சி, அதாவது அரிஸ்டோகிராசின்னு சொல்லுவாங்க. உயர்குடி ஆட்சி அதிகாரம் சிறு சிறப்பு உரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்குடி ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த ஒரு குடும்பம், அந்த ஒரு வம்சாவளியினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அந்த நாட்டையை ரூல் பண்ற மாதிரி இருக்கிறதா உயர்குடி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே முடியாச்சுன்னா மன்னராட்சி. ஓகே, ஸோ அதாவது ஒரு நபர், வழக்கமாக அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி, அதாவது அரசியலமைப்பு முடியாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பூட்டான், ஓமன், கத்தார், சவுதி, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மொனார்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, மன்னர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மன்னர் எப்படி வேணா மாறலாம், ஒரே குடும்பமா இருக்கிறது அப்படியே கூட இருக்கலாம், இல்ல வேற ஒரு மன்னர் வந்து கைப்பற்றி அவங்க இதுக்கு மாற்ற முடியும் இல்லையா? ஸோ அதனால வந்து மொனார்கின்னு சொல்லுவாங்க. அது தனிநபர் ஆட்சினா ஆட்டோகிராசி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடத்துறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வடகொரியா. ஸோ வடகொரியா பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகுழு ஆட்சி. ஓகேங்களா? ஆலிகார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா, இதெல்லாமே அதை எதுக்கு சொல்லலாம், ஆலிகார்ச்சின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் நம்ம சோவியத் யூனியன், ரஷ்யா பாத்தியா, இல்லை சைனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கம்யூனிஸ்ட் நாடுகள். ஓகே, கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கம்யூனிஸ்ட் மெம்பர் இருப்பாங்க, கமிட்டி மெம்பர்ஸ். அவங்களுக்குள்ளதான் எலெக்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். அவங்க தான் அந்த நாட்டையே நிர்வாகம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதகுருமார்கள் ஆட்சி. ஓகே, தியோகிராசின்னு சொல்லுவாங்க. மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்களின் ஆட்சி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி. ஓகே, வேட்டிகன்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்காக அந்த போப்பாண்டவர் தான் அந்த நாட்டையே ரூல் பண்றாரு இல்லையா? ஸோ அது வந்து மதகுருமார்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா மக்களாட்சி. மக்களாட்சினா ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அங்க நாட்டை கைப்பற்றி அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான நாடுகள் இப்போ மக்களாட்சியா மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த நாடுகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. மதகுருமார்கள் ஆட்சி, சிறுகுரு ஆட்சி இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ மக்களாட்சி இருக்கு இல்லையா? ஸோ மக்களாட்சி என்ன சொல்லுவாங்க, குடியரசு தான் மக்களாட்சிக்கு அடித்தளம். ஓகேங்களா? ஸோ மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். ஓகே, ஒரு நாடு குடியரசா எப்போ மாறும் அப்படின்னா அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குன்னா அது கான்ஸ்டியூஷன் இன்னொரு பேர் என்ன, ரூல் புக் தான். அந்த நாட்டுக்கான சட்ட புத்தகம் தான் அந்த கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாடு தான் வந்துட்டு குடியரசு நாடு. ஓகே, அப்போ இந்தியா எப்பொழுது குடியரசாக மாறியது அப்படின்னா ஜனவரி 26, 1950 தான் இந்தியா வந்து குடியரசா மாறி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பொது ஆண்டு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரெஸ்பப்ளிகா எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர் என்பதாகும். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்திய குடியரசு நாடாக மலர்ந்தது. ஓகேங்களா? நம்ம முடிய பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1947. அதுவே இந்தியா எப்போது குடியரசாக மாறியது அப்படின்னா அரசமைப்பு எப்போ நடைமுறைக்கு வருதோ அப்பதான் ஒரு நாடு குடியரசா மாறும். அப்ப நமக்கு வந்து 1950 தான் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, அடுத்து மக்களாட்சியை பத்தி கொடுத்துருக்காங்க. மக்களாட்சினா இங்கிலீஷ்ல வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அந்த சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னா டெமோஸ் மற்றும் கிரேஷியா எனும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள், கிரேசி என்றால் அதிகாரம், பவர் ஆஃப் தி பீப்புள் என்று பொருள்படும். ஓகேங்களா? அப்போ குடியரசு எனும் சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கும். அதுவே மக்களாட்சி எனும் சொல் வந்து கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கும். ஓகே, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியணும். ஓகே, ஸோ மக்களாட்சியோட வரையறை. ஓகே, ஸோ காந்தியோட ஸ்டேட்மெண்ட், ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது.
இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும். இதுதான் யாரோட ஸ்டேட்மெண்ட்ல? மகாத்மா காந்தியோட ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து மக்களாட்சி பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் கூறியுள்ளார். ஓகே. மக்களாட்சியை பார்த்தீங்கன்னா 2 டைப்பா பிரிப்பாங்க. ஓகே. நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. நாடாளுமன்ற அரசாங்க முறைனா இப்போ இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அரசாங்க முறை. அதிபர் அரசாங்க முறைனா அமெரிக்காலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அமெரிக்கா, பிரான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பிரசிடென்ட் தான் ஹெட்டா இருப்பாங்க. இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஹெட்டா இருப்பாங்க. இந்தியா, இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அது வாக்காளர்களால் சட்டமன்றத்தில் தேர்வாங்க. சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க தான் நிர்வாகிகளா மாறுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா வாக்காளர், நிர்வாகம், சட்டமன்றம் 2 பேருமே ஈக்குவலா பேரலா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அதிபர் அரசாங்க முறை. ஓகே. அடுத்து இப்ப மக்களாட்சி வந்து நம்ம 2ஆ பிரிச்சோம் இல்லையா? நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு சொல்லிட்டு கூட 2ஆ பிரிக்கலாம். அதுல நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா மறைமுக மக்களாட்சியில் வருவாங்க. நேரடி மக்களாட்சி பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி. ஓகே. நேரடி மக்களாட்சினா என்னன்னா அங்க சட்டம் ஏற்றுறாங்க இல்லையா? சட்டம் உருவாக்கப்படும் பொழுதே மக்கள் நேரடியா அதை கட்டுப்படுத்த முடியும் மக்களால. ஏன்னா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் உருவாக்கிட்டு மக்களோட கருத்து கணிப்புக்கு விடுவாங்க, மக்களோட வாக்கெடுப்புக்கு விடுவாங்க. பெரும்பாலான மக்கள் அந்த சட்டத்துக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் நம்ம அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். டைரக்டா மக்கள் வந்து சட்டம் ஏற்ற விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மறைமுக மக்களாட்சியில நம்ம இப்ப இந்தியாலாம் எடுத்துக்கிட்டா நம்ம டைரக்டா சட்டம் இயற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம தலையிட முடியாது. ஆனா நம்மளால தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. நேரடி மக்களாட்சினா நேரடியா மக்கள் தலையீடு இருக்கும் சட்டம் இயற்றக்கூடிய விஷயங்கள்ல. பட் மறைமுக மக்களாட்சியில மக்கள் சார்பா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளால தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களோ இல்ல எம்பிக்களோ தான் நமக்கான சட்டங்களை தீட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்தியா தான் பாப்புலேஷன் தெரியும். அப்ப நம்ம மக்களாட்சியை பின்பற்றதுனால உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா இந்தியா தான். ஏன்னா ஜனநாயகம், மக்களாட்சி 2மே ஒண்ணுதான். ஓகே. அடுத்து இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே. 1912-13ஆம் ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பாக்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலை கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 27இல் முடித்தனர். ஓகே. பழைய பார்லமெண்ட் கட்டிடம் இருக்கு இல்லையா? அந்த பில்டிங் இருக்கு இல்லையா? இது வந்து யாரால கட்டப்பட்டது, எப்போ கட்டப்பட்டதுன்னா 21 ஸ்டார்ட் பண்ணி 27 முடிச்சிருக்காங்க. யாரு கட்டினாங்கன்னா 2 ஆர்கிடெக்ட் கட்டியிருப்பாங்க. ஓகே. எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஓகே. இவங்க தான் பழைய பார்லமெண்ட் கட்டிடத்தை கட்டியிருப்பாங்க. அதே புதிய பார்லமெண்ட் கட்டிடம் யார் கட்டியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிமல் பட்டேல். ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ் கன்சல்டன்சி இருக்காங்களே, ஸோ அவங்க மூலமா பிமல் பட்டேல் அவர் தான் வந்து அதோட ஆர்கிடெக்டா இருந்திருப்பாரு. அவரால் கட்டப்பட்டது தான், அவரால் வடிவமைக்கப்பட்டது தான் இப்ப இருக்கக்கூடிய புதிய நாடாளுமன்ற கட்டிடம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நாடாளுமன்ற அவைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கும். நம்ம 10th புக்லேயே பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ மேலவை, கீழவைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ராஜ்யசபா இல்லைனா மாநிலவைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கீழவை வந்து லோக்சபா இல்லைனா மக்களவைன்னு சொல்லுவாங்க. ஓகே. நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது மேலவை உறுப்பினர்களுக்காக ராஜ்யசபாவை யாரால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள். ஓகே. ஸ்டேட்ல கூட எம்எல்ஏக்கள் தான் ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் போயிருப்பாங்க இல்லையா? கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ண டிஎம்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் கமல்ஹாசன் வாக்களிச்சதுனால கமல்ஹாசன் உள்ள போயிருப்பாரு ராஜ்யசபாவில். ஓகே. அது லோக்சபா நம்ம வாக்களிப்போம். பார்லமெண்ட் தொகுதின்னு சொல்றோம் இல்லையா? 543 தொகுதிகளில் பொதுமக்கள், அதாவது 18 வயது பூர்த்தியடைந்த வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நம்மளால வாக்களிக்கப்பட்டு லோக்சபா எம்பிக்கள்லாம் உள்ள போவாங்க. ஓகே. மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். ஓகே. இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25லேருந்து 1952 பிப்ரவரி 21ஆம் நாள் வரைக்கும் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். மொத்தம் 489 இடங்கள்ல தேர்தல் நடைபெற்றிருக்கும். ஏன்னா அப்போதைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க டிலிமிட்டேஷன் தொகுதி வரையறை பண்ணுவாங்க இல்லையா? மக்கள் தொகை ஏற்ற மாதிரி தொகுதி வரையறை செய்யப்படும். அப்போ 489 இடங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதான் வந்து நமக்கு வந்துட்டு 543 தொகுதியில கொடுத்துருக்காங்க. இது இப்போ 2026ல் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் சொல்லியிருக்காங்களே, அப்போ வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் மாற்றி அமைப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி 489 இடங்கள்ல நடந்த தேர்தலில் 364 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஓகே. அதுவே இந்தியாவிலே நடைபெற்ற முதல் பொது தேர்தல் பிரிட்டிஷ் இந்தியாவில். ஓகேங்களா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே பார்த்தீங்கன்னா 1920 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 1919 சட்டம் வந்திருக்கும் இல்லையா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது.
ஓகே, இது எல்லாமே ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெசன்ல என்ன கொடுத்துருப்பாங்க, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகே, எலெக்ஷன், அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். ஓகே, இது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்றோம்னா அது எந்த நாட்டிலேருந்து நம்ம காப்பி பண்ணோம், இந்த விஷயங்கள் நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டு 10th புக்ல தான் பாராளுமன்ற முறை நம்ம யாரை பார்த்துட்டோம், அடிப்படை உரிமைகள் நம்ம யாரை பார்த்துட்டோம், கடமைகள், அந்த மாதிரி நம்மளோட தேர்தல் முறை பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பார்த்துட்டோம்னா இங்கிலாந்தை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கிலாந்துல என்ன மாதிரி தேர்தல் நடக்குமோ அதே முறையை தான் நம்மளும் பின்பற்றோம். ஓகே, தற்போதைய நவீன இந்தியாவானது ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகே, நவீன இந்தியானா நம்ம குடியரசா மாறினது தான் நவீன இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15ஆம் பகுதியில் காணப்படும் 324 முதல் 329 வரையிலான சட்டப்பிரிவுகள் தேர்தலை பத்தி குறிப்பிடும். ஓகே, பகுதி 15 தான் 324 இருந்து 329 வரைக்கும் தேர்தலை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுல 324 என்ன சொல்லுவோம், ஆர்டிகல் 324 தான் பாத்தீங்கன்னா சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அமைக்கப்படணும், அவங்க தான் வந்து இந்தியாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 324. ஓகே, இது தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான தேர்தல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குடவோலை முறை. ஓகே, சோழர் காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து தேர்தல் நடைமுறை. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ஆவார். இவர் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ல கூட கேட்கலாம். ஏன்னா பிரதமருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் இருக்கா அப்படின்னு கேட்டா பிரதமருக்கு தேர்தல் கிடையாது. ஓகே, அப்போ பிரதமர் எப்படி சூஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னா சூஸ் பண்ணதான் படுவார், தவிர எலெக்ட் பண்ணப்பட மாட்டார். ஓகேங்களா, ஸோ பிரதமர் எப்படி தேர்வு செய்யப்படுறாருன்னா மக்களவைக்கான தேர்தல் நடக்குது இல்லையா, அந்த மக்களவை தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மையா ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியோட தலைவரை தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்துட்டு பிரதமரை நியமிப்பாங்க. ஓகே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இவர் இந்திய பார்லமெண்டத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவையில் இருக்காங்களே அவங்கள பெரும்பான்மையை யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் பிரதமராக வருவாங்க. ஓகே, இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளிலே தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். ஓகே, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா ஜனவரி 25 1950 தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, சோ அதனால ஜனவரி 25 வந்து நம்ம வந்து வாக்காளர் தினமா அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து நோட்டாவை பத்தி கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தி அபோவ், நோட்டோட அபரேஷன் நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு பதிலாக வந்துச்சுன்னா 49 இருந்துச்சு இல்லையா, 49 ஸோ அதற்கு பதிலாக இம்முறை கொண்டு வந்தாங்க. நன் ஆஃப் தி அபோவ்னா யாருக்குமே, மேற்கூறிய எவர்களுக்குமே நான் வாக்களிக்கல. ஸோ இப்போ ஏதோ சின்னங்கள் இருக்குன்னா நீங்க யாருக்குமே வாக்களிக்க விரும்பல அப்படின்னா நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ நோட்டா இந்தியா எத்தனாவது நாளாக கொண்டு வந்தது, 14வது நாளாக கொண்டு வந்திருப்பாங்க. 2014 நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அது கீழே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விவிபேட், ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இந்த அப்ரிவேஷன் கூட பார்த்துக்கோங்க, ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகே, இந்த விவிபேட் நம்ம எப்போ அறிமுகம் செஞ்சோம் அப்படின்னா 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா, ஸோ விவிபேட்னா என்னால இங்க இருக்கு இல்லையா, இந்த மிஷின் தான் நம்ம யாருக்கு ஓட் பண்றோன்றதை அங்கே உறுதி செய்யும். அங்கே பேப்பர் ஸ்லிப்ல காட்டுறாங்க இல்லையா, இந்த சின்னதுக்கெல்லாம் இங்கே வாக்களிச்சுன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் ஸ்லிப்ல காட்டும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இங்க இருக்கு இல்லையா, 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். ஓகே, அடுத்து இந்தியாவில் தேர்தல் வகைகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான தேர்தல் இருக்கு. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். இப்போ நேரடி தேர்தல்னா யாரு அப்படின்னா பொதுமக்கள் எங்கெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதெல்லாம் நேரடி தேர்தல். எக்ஸாம்பிள் நம்ம எங்கெல்லாம் வாக்களிப்போம், எம்பி எலெக்ஷன், லோக்சபா எம்பிக்கு நம்ம வாக்களிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம வாக்களிப்போம். அடுத்து பஞ்சாயத்து தேர்தல், பஞ்சாயத்துல முனிசிபாலிட்டி தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம மக்கள் வாக்களிப்பாங்க. அப்போ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல். ஓகே, ஸோ எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நேரடியில் யார் வாக்களிக்கிறா, இப்போதைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்த மக்கள் நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெறுகின்றனர். என்னென்ன தேர்தல் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த மாதிரி தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்கணும். அதுவே மறைமுக தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மறைமுக தேர்தல் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ முறைப்படி நடக்கும், ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை. இங்க யார் வாக்களிப்பா மறைமுக தேர்தல் அப்படின்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, எம்பி எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த எலெக்ஷன்ல வாக்களிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு எங்கெல்லாம் எந்த மாதிரி எலெக்ஷன்லாம் இது நடக்கும்னா குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், ராஜ்யசபா, இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் மறைமுக தேர்தல். பொதுமக்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எலெக்ஷனை பத்தி நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள். ஸோ இந்திய அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா
மக்களாட்சியின் முதுகெலும்புன்னு கூட சொல்லுவாங்க அரசியல் கட்சிகளை. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் கட்சிகளை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 10th புக்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல், அவருக்கான எலக்டோரல் காலேஜ், அதாவது வாக்காளர் குழு யார் இருப்பாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவையில இருக்கிறவங்களும், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களால தான் அவர் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுவார். ஓகே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? பாராளுமன்ற ஈராவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் இக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள். ஓகேங்களா? அதாவது நாமினேஷன் மூலமா உள்ள போறாங்க இல்லையா, நியமன அடிப்படையில். இப்போ ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், 12 பேரை நாமினேட் பண்றாரு இல்லையா? அந்த 12 பேர்ல இங்க வாக்களிக்க எலிஜிபிள் கிடையாது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அடுத்து கட்சி முறையின் வகைகள். கட்சிகளை 3 டைப்பா பிரிக்கலாம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இப்போ ஒரு கட்சி முறைனா அந்த என்டையர் நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மட்டும் தான் ஒரே ஒரு கட்சி, அவங்களுக்குள்ளதான் தேர்தல் நடக்கும். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இடையில தேர்தல் நடந்து அவங்க யாராவது ஒருத்தவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது ஆகும். இம்முறையில் எதிர்கட்சிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை. அதுவே இரு கட்சி முறைனா 2 கட்சிகள் இருக்கும். அந்த 2 கட்சிகளோட தான் போட்டியே நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சி. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சின்னு சொல்லிட்டு 2 கட்சி இருக்கும். அது இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி இருக்கும். அவங்களுக்குள்ள தான் போட்டியே நடக்கும். அது பல கட்சி முறைனா இந்தியா மாதிரி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கட்சிகள் இடையில போட்டி ஏற்பட்டதுன்னா அதுதான் பல கட்சி முறை. எக்ஸாம்பிள் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை பின்பற்றப்படுது. ஓகே, ஸோ அரசியல் கட்சியின் வகைகள். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா? அதை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பிரிக்கும்போது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு பிரிக்கலாம். தேசிய கட்சிகள்னா தேசிய அளவில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அவங்க போட்டிடுவாங்க தேசிய கட்சிகள். அதே மாநில கட்சிகள்னா 2க்கும் குறைவான மாநிலங்கள் மட்டும், இல்லைன்னா ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் போட்டிடுறவங்க மாநில கட்சிகள். ஓகே, இங்க இருக்கு இல்லையா தேசிய கட்சி. ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானாலும் அது தேசிய கட்சி. ஓகேங்களா? இது இல்லாமல் நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு. 6% வாக்கு வாங்கணும். அது வந்து 12th புக்ல இருக்கும், நம்ம இங்க இல்லை. அதனால இங்க இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி ஒரு கட்சி தேசிய கட்சியா மாறிடுச்சு, இங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் குறைந்தது 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியை அங்கீகரிக்கலாம். அப்படி ஒரு கட்சி தேசிய கட்சியா மாறிச்சுன்னா அக்கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியும். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். ஆனா கரண்ட்ல பாத்தீங்கன்னா 6 கட்சிகள் தான். ஓகே, கரண்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குன்னா 6 கட்சிகள் இருக்கு. அதான் ஒன்றும் இல்லை, எந்த கட்சி ஒரு தேசிய கட்சியா மாறிடுச்சுன்னா அந்த சின்னங்கள் வேற எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படாது. அந்த சின்னத்தை யூஸ் பண்றதுக்கு அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அதுவே மாநில கட்சிகள். ஓகேங்களா? மாநில கட்சிகள்னா பிராந்திய கட்சிகள்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. மக்களவை தேர்தலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்ற அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாநிலத்துக்குள்ள மட்டும் போட்டிடுறாங்க, இல்லை 2 மாநிலங்களில் மட்டும் போட்டிடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாநில கட்சி. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்தல் வேண்டும். ஓகே, என்னென்ன பண்ணிருக்கணும், மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள் பதிவான மொத்த செல்ல தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து 2வது என்னன்னா மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மக்களவையில் மொத்த இடங்கள் இருக்கு இல்லையா? அந்த மொத்த இடங்கள்ல 2% இடங்கள் உங்களோட கட்சிக்கானதா இருக்கணும். அந்த 2% இடங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குறைந்தது 3க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அவங்க உள்ள வந்திருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி அங்கீகரிக்கலாம். அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி அங்கீகரிக்கப்படும். அது அங்கீகரிப்பவர் யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. ப்ரெஷர் குரூப்ஸ்ன்ற ஒரு அந்த வார்த்தையை எங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கால தான் உருவாக்கிருப்பாங்க. அழுத்த குழுக்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்சி மாதிரி தான். ஆனா அவங்க அரசியல்ல ஈடுபட மாட்டாங்க, எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டாங்க, மற்ற எதுலையும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க, இல்ல ஆதரவு தெரிவிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் தான் இந்தியாவில் திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தொழிலாளர் அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள் கேட்டகரியில் வரலாம். ஓகே, அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதே சமயம் இவை அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட தேர்தலில் போட்டியிடுவதில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்தியாவில்
செயல்படும் அழுத்த குழுக்களை கீழ்காணும் வகைப்படுத்தலாம். வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதே மாதிரி உலக அளவில் அழுத்த குழுக்கள் எங்க தோன்றியதுன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா பார்த்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் உலக அளவில் எந்த நாட்டில் அதிகப்படியான அழுத்த குழுக்கள் இருக்குன்னா இந்தியாவில் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்களோட எடுத்துக்காட்டுகள்: அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய விவசாய சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், ஓகே, அகில இந்திய மாணவர் சம்மேளனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள். ஸோ இவ்வளோதான் அழுத்த குழுக்கள். மற்றபடி இதில் வேற எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த லெசன் பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மனித உரிமைகள் தொடர்புடைய கொஸ்டின்ஸ்ல. ஸோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தியை பற்றி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காந்தி 1893 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் போயிருப்பாரு. ஸோ அப்போதான் அவர் வந்து இறக்கி விடப்பட்டிருப்பார். ஓகே, ஸோ என்ன காரணம்னா நிறவரி பிரச்சனைனால அவர் வந்து இங்க இருக்கு இல்லையா, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் என்ற இடத்தில் ஓடும் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார். ஓகேங்களா? ஸோ நிறவரி காரணம் அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கையில வச்சிருந்தாலுமே அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வண்டியிலிருந்து இறக்கி விட்டுருப்பாங்க. இது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. என்ன காரணம்னா டிசம்பர் 10, 1948 என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐநா சபையில மனித உரிமை தீர்மானம் பிரகடனம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். ஓகே, அக்டோபர் 24, 1945 ஐநா சபை தொடங்கப்பட்டது. ஓகே, ஐநா சபை எப்போ தொடங்கப்பட்டா அக்டோபர் 24, 1945 ஐநா சபை தொடங்கப்பட்டிருக்கும். எதுக்காகனா அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும் இல்லையா, வேர்ல்டு வார் முடிஞ்சப்போ இனிமே இதை மாதிரி இன்னொரு உலக போர் வந்துடக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் ஐநா சபை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க தான் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்த முன்னெடுப்புகள் ஒன்று தான் மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள். அதனால தான் ஐநா சபை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஐநா சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா அக்டோபர் 24. ஓகே, அதனால தான் ஐநா சபை நாள் அக்டோபர் 24. நெல்சன் மண்டேலா பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பெருசா ஓகே, சிறையில் 27 வருடங்கள் கழித்தார். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து அவர் இங்க இருக்கு இல்லையா, தென்னாப்பிரிக்கா தலைவர் FWD கிளர்க் 1990 அவரை விடுதலை செய்தார். இந்த 2 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1994 பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டின் தலைவரானார். ஓகே, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. ஓகே, 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட பொது சபை தீர்மானம். இந்த பேரறிக்கை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனை ஆகும். அடிப்படை மனித உரிமைகள் உலக அளவில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, டிசம்பர் 10, 1948 தான் என்ன பண்ணிருப்பாங்க மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வந்ததுனால தான் டிசம்பர் 10ஆம் தேதி வந்து நம்ம வந்துட்டு மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறோம் உலக அளவில். ஸோ இந்த மனித உரிமைகள் சாசனத்துல மொத்தமா எத்தனை ஆர்டிகல் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 30 உறுப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. ரிவைஸ் பண்றதுனால நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி அடிப்படை கடமைகள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை கடமை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், 10th புக்லேயே பார்த்திருப்போம். 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை. ஓகேங்களா? அடிப்படை கடமைகளை பத்தி நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படல. அப்ப எப்ப ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42வது சட்டத்திட்டம் 1976 தான் என்ன பண்ணாங்க அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க. அப்போதைக்கு 10 கடமைகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க 86வது சட்ட திருத்தம் 2002 தான் என்ன பண்ணிருப்பாங்க லாஸ்டா 11வது கடமை உள்ள சேர்க்கப்பட்டிருக்கும். எல்லாமே 10th புக்ல பார்த்ததுதான். ஸோ இந்த 11 கடமைகள் இதுல கொடுத்துருக்காங்க, அப்படி பார்த்ததுதான். அடுத்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. ஸோ கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப எப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்டா 2007. அடுத்து மனித உரிமைகள் ஆணையம். இந்தியாவில் மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 12, 1993 இந்தியாவில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் கேட்டாலும் 1993 தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்படுதுன்னா 1997 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையம் இயர் கொடுத்தாங்கன்னா 93. அது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் கொடுத்தாங்கன்னா 97. ஓகே, அடுத்து கல்விக்கான உரிமை. அரசியலமைப்பின் பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது.
ஓகே, கல்விக்கான உரிமைனா நீங்க ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம், ஆர்டிகல் 21A 86 சட்டத்திட்டத்தின்படி உள்ள சேர்த்திருப்பாங்க. ஆர்டிகல் 45 எடுத்தது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அது கொண்டு வந்திருப்பாங்க, ஆர்டி ஆக்ட். பட் அந்த ஆர்டி ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஆர்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2009 சட்டம் கொண்டு வரப்பட்டது. பட் நடைமுறை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010. ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது போக்சோ சட்டத்தை பத்தி கேட்பாங்க. ஓகே, தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. ஓகே, இந்த சட்டம் என்ன சொல்லுவதுன்னா, இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை 18 வயது வரை உள்ள குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மனம், அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஓகேங்களா? சோ ஆண் குழந்தை, பெண் குழந்தை 2 குழந்தைகளுமான பாதுகாப்பு எதுனா போக்சோ ஆக்ட் தான். ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் பொழுது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் 2018. ஓகே, போக்சோல இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உதவி எண் என்ன அப்படின்னா 1098 1098 குழந்தைகளுக்கான உதவி எண். ஓகே, அது பார்த்தீங்கன்னா பச்பன் பச்சாவ் அந்தோலன் கைலாஷ் சத்யார்த்தி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு NGO, அரசு சாரா ஒரு இயக்கம். ஓகே, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதற்கான குழந்தை உரிமைகள், அந்த கொத்தடிமை முறை, குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்காக இவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த காரணத்தினால தான் அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க, கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே, 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார். ஓகே, இந்த காரணத்துக்காக அவர் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து குழந்தைகள் தொடர்புடைய ஆர்டிகல்ஸ். ஓகே, 24 பாத்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 45 பாத்தீங்கன்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 45 அரசு நெறிமுறையத்தும் கோட்பாடு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆர்டிகல் 21A அடிப்படை உரிமையை அதை எடுத்திருப்போம். அதே மாதிரி அடிப்படை கடமையாகவும் சேர்த்திருப்பாங்க, 11வது கடமை. அடுத்து பெண்களுக்கான சட்டங்கள். ஓகே, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துகளில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது. ஓகே, ஆக்சுவலா ஹிந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க 1989 திருத்தி பெண்களுக்கும் அதுல உரிமை கொடுத்திருப்பாங்க. ஓகே, மத்திய அரசின் இந்து வாரிசுரிமை சட்டத்தை 2005 தான் அவங்க திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை பத்தி தெரியணும். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 69% இடஒதுக்கீடு தராங்க. அது யார் யாருக்கு எவ்வளவு தராங்க? பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல சீர்மரபினர் 20%, அடுத்து ஆதி திராவிடர் 18, பழங்குடியினர் 1, மொத்தமா 69% ரிசர்வேஷன், மீது 31% ஜென்ரல்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கீழே இருக்கு இல்லையா, மேலும் பெண்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலுமே 30% இடஒதுக்கீடு. இப்போ எம்பிசி கேட்டகரியில் இருக்காங்கன்னா அந்த 20% அவங்களுக்கு பெண்களுக்கு அதுல 30%. அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 4% முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிற்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஓகே, திருநங்கையர்கள் இருக்காங்களே அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஓகே, அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகே, இந்தியாவில் 2005 தான் அக்டோபர் மாதம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த சட்டம் எதுக்காகனா கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வராங்க, ஏதோ ஒரு ஸ்கீம்ஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை பத்தின வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆர்டிஐ கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுல நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா தகவல்கள் 30 நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணுமோ அவங்க நமக்கு 30 நாட்களுக்குள்ள அவங்களோட தகவலை தெரிவிக்கணும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் தகவல் வழங்கும் அதிகாரியிடம் வந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும். ஓகேவா? இன்கேஸ் அவங்க இன்ஃபர்மேஷன் தரல அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஓகே, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரதுக்காக இந்த செயல்பாட்டாளர்கள்லாம் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னு அருணா ராய் மற்றும் நிக்கில் தேவ். ஓகே, அடுத்து இந்த கூற்றை பத்தி பார்த்துக்கோங்க. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஜான் எஃப் கென்னடி. ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்.
இவ்வளவுதான் இந்த லெசன்ல முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து அரசாங்கங்களின் வகைகள். இது வந்து அரசாங்கத்தின் உறுப்புகள். இது நம்ம 10th புக்லயே பார்த்திருப்போம். நிர்வாகம், சட்டமன்றம், நிதித்துறைன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்தா அரசமைப்பின் வகைகள். எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்புன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி நெகிழும் தன்மையோட நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்புன்னு பிரிப்பாங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள். ஓகே, இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஒற்றையாட்சி. ஏன்னா இந்தியா வந்து கூட்டாட்சின்னு சொல்றோம், ஆனா இந்தியா முழுமையான கூட்டாட்சி கிடையாது. ஓகே, பகுதி அளவு கூட்டாட்சி இல்ல அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஒற்றையாட்சி சார்ந்த முறைகளும் இருக்கு, கூட்டாட்சி சார்ந்த முறைகளும் இருக்கு. அப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஒரு 4 விஷயம் கொடுத்து இதுல எது வந்து ஒற்றையாட்சி முறையை குறிக்குது, எது வந்து இரட்டையாட்சி முறையை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்திய அரசமைப்புல இருக்கிற ஒற்றையாட்சி முறைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பலமான மத்திய அரசு, மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை, ஒற்றை அரசமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம், அவசரகால ஏற்பாடுகள், ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி தன்மைகள் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே யாருக்கு வந்து பவர் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பலமான மத்திய அரசுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள், மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை, ஒற்றை அரசமைப்பு. ஒற்றை அரசமைப்புனா மத்திய அரசு கட்டுப்பாடுல தான் அந்த அரசமைப்பு இருக்கு. அரசமைப்பு திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசு தான் இருக்கு. ஓகே, அதுவே மாநில அரசுக்குன்னு இரட்டை அரசமைப்பா இருந்தா மாநில அரசுக்கு ஒரு அரசமைப்பு இருந்திருக்கும். அப்படி இல்லாம ஒற்றை அரசமைப்பு இருக்கிறது மாநில அரசுக்கு மத்திய அரசு தான் பவர் கொடுக்குது. ஓகே, சோ அதனால இது எல்லாமே ஒற்றையாட்சி தன்மைகள். அதே கூட்டாட்சி தன்மைகள் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கலையா, இதுல கொடுக்கல. சரி, நம்ம ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஒரே ஒரு அரசு அல்லது துணை குழுக்கள் ஒற்றையாட்சினா, அது கூட்டாட்சினா 2 நிலைகள் அரசாங்கம், பெரும்பாலும் ஒரே குடியுரிமை. ஒற்றையாச்சுன்னா பட் கூட்டாட்சி முறை என்ன வரணும்? இரட்டை குடியுரிமை வரணும். ஆனா நம்ம இந்தியாவில இரட்டை குடியுரிமை இல்ல, ஒற்றை குடியுரிமை. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா அரைகுறை கூட்டாட்சி. நம்ம கூட்டாட்சியும் இருக்கும், ஒற்றையாட்சி சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து துணை குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. கூட்டாட்சி குழுனா என்ன? மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு இல்லை. ஒற்றையாட்சியில அதிகார பகிர்வு இருக்காது, பட் கூட்டாட்சியில அதிகார பகிர்வு உண்டு. ஓகே, மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் எங்க? ஒற்றையாட்சியில. அதுவே கூட்டாட்சி முறையில அதிகார பரவல். ஓகே, அதனால தான் அந்த 7வது அட்டவணை பார்த்துட்டு மத்திய பட்டியல், மாநில பட்டியல் சொல்லிட்டு அதிகாரங்கள் பிரிச்சிருப்பாங்க. இங்க இருக்கு இந்தியாவோட கூட்டாட்சி முறை அம்சங்கள். ஓகே, இரட்டை அரசாங்கம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதெல்லாம் மாநில அரசுக்கு ஃபேவரா இருக்கோ அதெல்லாம் வந்து கூட்டாட்சிக்கு ஆதரவான தன்மைகள் சொல்லலாம். இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது, மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும். அடுத்து நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, 2 அவை ஆட்சி. இது எல்லாமே யாருக்கு சாதகமா இருக்குன்னா கூட்டாட்சிக்கு சாதகமா இருக்கும். ஓகே, அடுத்து நாடுகள், நாடாளுமன்றத்தின் பெயர்கள். ஓகே, எந்த நாடுகள்ல அந்த நாடாளுமன்றத்தோட பெயர் எப்படி இருக்கு அப்படின்னா இது நிறைய மேட்ச் பலன் கேட்பாங்க. இஸ்ரேல் நெசட்னு சொல்லுவோம், ஜெர்மனில வந்து பந்தஸ்டேக், அடுத்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல வந்து போக்டிங், நார்வேல ஸ்டார்டிங் சொல்லுவாங்க, ஐக்கிய அமெரிக்க நாடுல காங்கிரஸ், ஜப்பான் வந்து டயட்னு சொல்லுவாங்க, பிரிட்டன்ல பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, சோ அதே நம்ம இந்தியாவில என்ன சொல்லுவோம்? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சன்சாத் பவன் இல்லைன்னா சான்சத்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, சன்சாத். ஓகே, ஹிந்தி வார்த்தையில சமஸ்கிருதம் நினைக்கிறேன், சன்சாத் பவன் அப்படி சொல்லுவாங்க நம்மளோட பார்லமெண்டத்தை. ஓகே, சோ அதே அடுத்து பாத்தீங்கன்னா அதிபர் மக்களாட்சி முறை. நம்ம முடிவு பார்த்ததுன்னா பிரதமர் மக்களாட்சி முறை, இது வந்து அதிபர் மக்களாட்சி. அதிபர் ஆட்சியில் அமைச்சரவை கிச்சன் கேபினெட் என்று அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, டைரக்டாவே கேட்கலாம். அதிபர் ஆட்சியில் அமைச்சரவை எப்படி சொல்றாங்கன்னா கிச்சன் கேபினெட். அது நம்ம நார்மலா பார்லமெண்ட் முறையில் பார்த்தீங்கன்னா கேபினெட் தான் சொல்லுவோம். ஓகே, அதிபர் மக்களாட்சிக்கும் நாடாளுமன்ற மக்களாட்சிக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். அதுக்கான ஆர்டிகல்ஸ் தான் இது எல்லாமே. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற உறவுகளை என்ன பண்ணிருப்போம்? பட்டியல்கள் பிரிச்சிருப்போம் இல்லையா? 3 பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். எத்தனை துறைகள்? மத்திய பட்டியல் 100 துறைகள், பழையவாளி என்ன 97, மாநில பட்டியல்ல இப்ப 61 துறைகள், பழையவாளி 66, பொது பட்டியல்ல இப்போதைக்கு 52 துறைகள், முன்னாடி இருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 47 இருந்திருக்கும். ஏன்னா மாநில பட்டியல இருந்த 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மூவ் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட், மொத்த தேசிய மகிழ்ச்சி. ஓகே, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. இது யாரால கொண்டு வரப்பட்டது? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் அவர்களால் 1970 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஜிடிபி மட்டும் கால்குலேட் பண்ணாம ஜிஎன்ஹெச் கால்குலேட் பண்ணோம். அதாவது
நீங்க வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மட்டும் கால்குலேட் பண்ணி நாடு வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்றதை விட அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு பூட்டான் மன்னர். அதை அடிப்படையாக வச்சு தான் ஜிஎன்ஹெச்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த லெசன்ல முக்கியமான விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபுவின் 1882ஆம் ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதியில் இவங்க அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன. அதாவது 1882ல ரிப்பன் பிரபு தான் என்ன பண்ணிருப்பாருன்னா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தீர்மானம். அந்த தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் மீட்டெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது. இது வந்து அதே தான் ரிப்பன் பிரபு கொண்டு வந்ததுனாலே அந்த தீர்மானத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து நவீன இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, அதே மாதிரி தேசிய நீட்டிப்பு சேவை 1953 ஆகியன 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தன. ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2 ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் விசாரிக்கிறதுக்காக தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க அந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு சொன்ன அறிக்கையின்படி தான் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதனால இந்த ஸ்கீமை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசமைப்புல 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தப்படி என்ன சேர்த்திருப்போம், பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி. அதில் 93ல 92ல சட்டத்திருத்தம், 93ல அந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957, அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் பார்த்தீங்கன்னா 1985, எல்எம் சிங்வி பார்த்தீங்கன்னா 1986. ஓகே, சில இந்த 3 குழுக்களை என்னென்ன சொல்லியிருக்காங்க அது முக்கியம். பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அரசாங்கத்தை சொல்லியிருப்பாரு. ஓகே, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைக்கணும், அவங்க எல்லாருக்குமே நேரடி தேர்தல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதே அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு சொல்லியிருப்பாங்க, 3 அடுக்கு இல்லாம 2 அடுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மற்ற எல்லாருமே 3 அடுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அசோக் மேத்தா மட்டும்தான் 2 அடுக்கு முறையை பத்தி பரிந்துரைச்சிருப்பாரு. அதே ஜிவிகே ராவ் குழு என்ன கேட்பாங்கன்னா, இந்த குழுவை யார் அமைச்சா அப்படின்னா திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னு ஒன்று இருக்கு, ஆனா அது எப்படி இருக்குன்னா ஒரு வேறற்ற பொருட்கள் மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு புல்லுன்னு ஒன்று இருக்கு, ஆனா அதுக்கு வந்து வேறே கிடையாது. பஞ்சாயத்து ராஜ்னு ஒன்று அமைச்சிட்டீங்க, ஆனா அதுங்களுக்கான நிதி ஆதாரமோ இல்ல அதிகாரங்களோ எதுவுமே வழங்கப்படலை. அதனால இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி 1986. ஸோ இந்த எல்எம் சிங்வி குழுவோட பரிந்துரையின்படி தான் 73, 74வது சட்டத்திட்டம் கொண்டு வரப்படும். ஏன்னா இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா பஞ்சாயத்து ராஜ் ஒழுங்காக செயல்படணும்னா அரசமைப்பால் அங்கீகரிக்கப்படணும்னு சொல்லியிருப்பாரு. அது அடிப்படையை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. 94ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குடவோலை முறை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா குடவோலை முறை முடிஞ்சு தமிழ்நாட்டில் 1950ல பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது 58ல பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் பஞ்சாயத்து சட்டம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ரிப்பீல் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் 1994ல மദ്രാஸ் பஞ்சாயத்து ஆக்ட் கொண்டு வந்திருப்போம் 1994ல கான்ஸ்டியூஷன் படி. ஓகே, இப்போ பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வரி வசூலுக்கும் அதிகாரம் உண்டு. அவங்க என்னென்ன வரிகள்லாம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள்லாம் அவங்க வசூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம சபை ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. முன்னாடி 4 முறை இருந்துச்சு. ஆக்சுவலா இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா 4 முறை தான், தமிழ்நாட்டில் மட்டும் 6 முறை. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஓகே, நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இந்த காரணங்களால தமிழ்நாட்டில் மட்டும் 6 முறை வந்துட்டு கிராம சபை கூட்டப்படும். ஓகே, இது 2 மட்டும் தான் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராவாக கூட்டப்படுது. மற்ற நாள் எல்லாமே இந்திய அளவில் கூட்டப்படுது. ஓகே, அந்த 3 அடுக்கு சொன்னோம் இல்லையா, கிராம பஞ்சாயத்து இல்ல நகர பஞ்சாயத்து எது இருந்தாலுமே 3 அடுக்குல இருக்கணும். அப்ப கிராம பஞ்சாயத்தோட 3 அடுக்குன்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இதுதான் அந்த 3 அடுக்கு. அது நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, 3 அடுக்கு. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட்ல பாத்தீங்கன்னா 25 மாநகராட்சிகள். ஓகேங்களா? அடுத்து இது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, 1917ஆம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க 1919ல குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்தினார் தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து யாருன்னா பெரியார் தான்.
அடுத்து சாலை பாதுகாப்பு, இது லெசன்ல, இது சிலபஸ்ல கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 8th புக்ல பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. மாநில அரசை பத்தி நம்ம ஆல்ரெடி 10th புக்லயே நிறைய டெப்தா பார்த்தாச்சு. இங்க இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம சும்மா ரிவைஸ் பண்றதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. நம்ம 10th புக்லயே பார்த்தது எல்லாமே. ஓகே, ஸோ அவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஏஜ் வந்து 35 வயது பூர்த்தி இருந்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவராக உள்ளார். அவர் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். ஓகே, ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து முதலமைச்சர் பத்தி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். முதலமைச்சர் பதவி காலம் நிலையான ஒன்று இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் இல்லையா, முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு அவருக்கு பெரும்பான்மை இருக்கோ அது வரைக்குமே அவர் பதவியில் இருக்கலாம். 5 ஆண்டுகள் சொல்லிட்டு அவருக்கு பதவி காலம் சொல்ல முடியாது. முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுவதை குறிக்கும். ஓகே, இன்கேஸ் பிரைம் சிஎம் வந்து ரிசைன் பண்றாருன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கலைக்கப்பட்டதா அர்த்தம். அது கிட்டத்தட்ட ஆட்சி கலைக்கப்பட்டதா அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இன்கேஸ் இந்த மாதிரி ரிசைன் பண்ணாங்கன்னா அது உடனே என்ன பண்ணுவாங்க, காபந்து சிஎம்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவாங்க ஆட்சி கலையாம இருக்கிறதுக்கு. ஓகே, முதலமைச்சராக பதவியேற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல். இதுவுமே நம்ம 10th புக்ல பார்த்தது தான். ஓகே, ஏன்னா உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் கூட ஆளுநர் என்ன பண்ணலாம், முதலமைச்சராக நியமிக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணும், 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல மேலவை உறுப்பினராவோ வந்துடும் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்ற கொண்ட மாநிலங்கள். ஓகேங்களா? ஸோ ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த 6 மாநிலங்கள் மட்டும் தான் இப்ப ஈரவை சட்டமன்றம் இருக்கு. ஈரவை சட்டமன்றம் லாஸ்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியா மாறினதுனால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து மேலவை கலைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்ப கலைக்கப்பட்டதுன்னா 1986 நவம்பர் 1 தமிழ்நாடு மேலவை கலைக்கப்பட்டிருக்கும். ஓகே, மேலவை எப்படி தேர்வு செய்யப்படும்? நம்முடைய பார்த்தோம்னா 3 1 பங்கு பஞ்சாயத்து மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்வு செய்யப்படுவாங்க. அடுத்த 3 1 எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. 12 1 பட்டதாரிகள், அடுத்த 12 1 வந்து ஆசிரியர்கள், லாஸ்டா 1/6 வந்துட்டு ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. ஓகே, இந்தியாவில் தற்போது 6 முன்னாடி பார்த்ததுதான். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நம்ம 10th புக்ல பார்த்ததான் மறுபடியும் இதில் கொடுத்திருக்காங்க. என்னன்னா கீழவை சட்டமன்றம்னா என்ன, கீழவையில் நீங்க போட்டினோம்னா குறைந்தது 25 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அது மேலவையா இருந்தா 30 வயது. கீழவைக்கு யார் வாக்களிப்பா அப்படின்னா பொதுமக்கள். 18 வயது பூர்த்தி அடைந்த பொதுமக்கள் தான் வாக்களிப்பாங்க. ஓகே, கீழவை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 500 to 60 10th புக்ல இருக்கிறது தான். ஓகே, கீழவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விதான் சபை அப்படின்னு சொல்லுவோம். அது மேலவைனா விதான் பரிஷத். ஓகே, ஒரு சட்டமன்ற தொகுதி 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 லட்சம் மக்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதின்ற மாதிரி தான் பிரிப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை. ஓகே, தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள 118க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. ஓகே, முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்து. ஓகே, ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஒண்ணுமே இல்லை, பெரும்பான்மை. ஓகே, இப்போ பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை எவ்வளவு, மொத்தம் 543 இருக்குன்னா பெரும்பான்மை எவ்வளவு இருக்கணும், 272 பிளஸ். அது தமிழ்நாட்டில் எவ்வளவு, அவ்வளவுதான் 234 அப்படின்னா 118. ஓகேங்களா? சப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கணும்னா மினிமம் 118 சீட்டா வெற்றி பெறணும். பாதியோட ஒன்று அதிகமா இருக்கும். 114 234 பிளஸ் 1 சேர்த்துனா 118. அந்த கட்சி சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் பதவி கிடைக்கும். சட்டமன்றம் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூட்டப்படும். நார்மலா பாத்தீங்கன்னா 3 முறை கூட்டப்படும். அட்லீஸ்ட் குறைந்தது 2 முறையாக கூட்டப்பட்டிருக்கும். மாநிலத்திற்கான சட்டங்களை ஏற்றுவது சட்டமன்றத்தின் முக்கிய பணியாகும். ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ மாநில அரசு தான் மாநிலத்துக்கான சட்டங்களை ஏற்றுவாங்க. ஓகே, ஒரு மசோதா எப்படி சட்டமாகும் அதுதான் கொடுத்திருக்காங்க. சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகம் செய்யப்படும். அடுத்து அதற்கான விவாதங்கள் நடத்தப்படும். அடுத்த விவாதம் முடிஞ்ச உடனே அந்த எல்லா திருத்தங்கள் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த மசோதாவுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் இருக்கிற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க, பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை இல்ல அறுதி பெரும்பான்மை, அதை பொறுத்து சட்டம் நிறைவேற்றப்படும். மசோதா வந்து சட்டமா நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் கையெழுத்திட்டா அது சட்டமா மாறுது. ஓகே, தமிழ்நாட்டில் பெண் உரிமைகள் சார்ந்த சட்டங்கள், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் சதி ஒழிப்பு சட்டம் 1829, அதே குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 1929, விதவை மறுமண சட்டம் 1856, 1956 ஏற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டமானது என்ன பண்ணிருப்பாங்க, இதுதான் நம்ம முடி பார்த்தோம் இல்லையா, 9th புக்ல பார்த்திருப்போம். இந்து வாரிசுரிமை சட்டம் எதுக்காக, சொத்து பிரிவினைக்காக. ஓகே, இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1989 திருத்தம் செஞ்சு பெண்களுக்கும் சொத்துரிமையில பங்கு உண்டு மாத்திருப்போம். அது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க 2005 அதுல திருத்தம் பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்காக.
கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதற்காக 1956 இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்ட முன்வரைவு 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா 2005. ஓகே, பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள், சதி ஒழிப்பு, விதவை மறுமணம், குடும்ப சொத்தில் பெண்களுக்கான சம உரிமை, குழந்தை திருமண தடை சட்டம். ஓகே, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள், மதிய உணவு திட்டம், சுயமரியாதை திருமண சட்டம், கை ரிக்ஷா ஒழிப்பு சட்டம். ஓகே, இது எல்லாமே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹிந்து வாரிசு உரிமை சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் 1989 கொண்டு வந்துட்டோம். பட் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 2005 தான் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு சொத்துக்கள்ல பங்கு உண்டு அப்படின்றதுக்காக. ஓகே, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றியதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளை பின்பற்றுகிறது. ஓகே, சட்டமன்ற பேரவையும் சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. ஓகே, அதாவது பண மசோதா எங்க கொண்டு வரணும், கீழவையில தான் கொண்டு வரணும், மேலவைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்து உயர்நீதிமன்றத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியா வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன், இந்திய குடிமகனா இருக்கணும். அடுத்து 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்று இருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷன் இருந்ததுன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியா வரலாம். ஓகே, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான ஓய்வு பெறும் வயது என்னன்னா 62, உச்ச நீதிமன்றம் வந்து 65. சட்டங்கள் திட்டங்கள் இது எல்லாருக்குமே தெரியும். சட்டம்னா என்ன, திட்டம்னா என்ன, அதற்கான வித்தியாசம். ஓகே, அடுத்து 2வது லெசன் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம 10th புக்ல சின்ன டாபிக்கா பார்த்திருப்போம். இந்த சிட்டிசன் என்ற சொல்லி எங்க வந்து சிகிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்திருக்கும். அதோட மீனிங் என்னன்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்ற பார்த்திருப்போம். ஓகே, குடிமகனும் குடியுரிமையும் நமக்கு இந்தியாவில் குடியுரிமை வகைகள் நார்மலா உலக அளவில் பார்த்தா குடியுரிமை வகையில 2ஆக சொல்லலாம். இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா விண்ணப்பித்து வாங்குறது. வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க, ஆனா வேற நாடுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஓகே, இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, 1955. எத்தனை வழிகளை குடியுரிமை வாங்கலாம்னா 5 வழிகள். குடியுரிமை எத்தனை வழிகளை இழக்க முடியும் அப்படின்னா 3 வழிகள். குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. அது என்னன்னா அந்த 5 வழிமுறைனா பிறப்பால். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வம்சாவளி மூலம். அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல் மூலம். அடுத்ததா இயல்பு குடியுரிமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை. ஓகே, இந்த மாதிரி 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஒன்று இந்தியாவில் பிறந்திருந்தாலே குடியுரிமை உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வம்சாவளி, இந்தியா அவங்க வெளிநாடுகளில் பிறந்திருந்தா கூட அவங்களோட பூர்வீகம் இந்தியாவாக இருந்தால் அவங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணி குடியுரிமை வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல். வெளிநாட்டில் யாராவது இந்தியாவில் வந்து குடியுரிமை வேணா அவங்க வந்து இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா இயல்பு உரிமை. இயல்பு உரிமைனா என்ன, ஒரு சில இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எழுத படிக்க தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இயல்பு உரிமை கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க நற்பண்புகளுக்காக இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைத்தல் மூலம். ஓகே, இந்தியாவில் ஏதோ ஒரு புதிய பகுதி இணைக்கிறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குடியுரிமை வழங்கலாம். அதே மாதிரி குடியுரிமை இழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வழிகள் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா தானா முன் வந்து துறக்கிறது, எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு நம்மளா போயிட்டு ஒப்படைக்கிறது. அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல், நீங்க வேற நாட்டு குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா உங்க இந்திய குடியுரிமை முடிஞ்சிடும். அடுத்து குடியுரிமை மறுத்தல், நீங்க ஏதோ ஒரு தவறுகள் பண்ணும்போது உங்க குடியுரிமையை அரசாங்கம் பறிச்சிருவாங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்தியாவில் நமக்கு எல்லாருக்குமே வழங்கப்படுறது என்ன, ஒற்றை குடியுரிமை தான். இந்திய குடியுரிமை மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிட்டு தனி குடியுரிமை கிடையாது. ஆனா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை பின்பற்றாங்க. ஓகே, ஸோ முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். ஓகே, அடுத்து இதுல இருக்கிறது இந்த விஷயம் தெரியணும். என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லுவோம். என்ஆர்ஐன்னு யாரை சொல்லுவோம்னா மினிமம் 182 நாட்கள். ஓகே, குறைந்தது 182 நாட்கள் யாரு வேலை நிமித்தமா வெளிநாடுகள் இருக்காங்களோ அவங்க தான் என்ஆர்ஐஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2015 ஜனவரி 9 நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து ஓசிஐ கூட இணைச்சிட்டோம். ஓசிஐஸ்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் விசா கொடுத்துருவாங்க, வாழ்நாள் விசா கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க எப்போ வேணா அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம். தலைமை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓசிஐ யாருக்கு கிடையாதுன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ்க்கு கிடையாது ஓசிஐ அட்டை. ஓகே, ஓசிஐனா ஒன்றும் இல்லை, அவங்க வெளிநாடுல இருப்பாங்க, வெளிநாடு குடியுரிமை தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இந்தியாவுக்கு லைஃப் டைம் விசா அவங்க வழங்கப்பட்டிருக்கும், அவங்க எப்போ வேணா இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம். ஓகே, அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதி திவாஸ்னு ஒரு கொண்டாடுவோம். அது எப்போ எந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 9 தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுறோம். என்ன காரணம்னா ஜனவரி 9 1915 காந்தி வந்து இந்தியாவுக்கு திரும்பி இருப்பார் தென்னாப்பிரிக்கால இருந்து. அதை நினைவு கூறும் விதமாக தான் ஜனவரி 9 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லுவாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது, வருஷம் கிடையாது, 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த குடியுரிமை லெசன்ல நம்ம பார்க்க வேண்டியது.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். ஓகே, மத சார்பின்மை சொல்றாங்களே அதுதான். ஓகே, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இது யாருடைய கூற்று அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதனால நம்ம இந்தியாவில் என்ன பண்ணோம்னா எவ்வளவு மதங்கள் இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவலா தான் நம்ம ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஓகே, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அதாவது இந்திய அரசுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதத்தையும் முன்னோக்கி நிறுத்தாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சமய சார்பின்மை என்ற சொல்லி எங்க இருந்ததுன்னா லத்தீன் வார்த்தையான செக்குலம் அப்படின்றதுல இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா, இதன் பொருள் பார்த்தீங்கன்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். ஓகே, ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். ஓகே, இது மேபி கொஸ்டின் கேட்கலாம். செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப். ஓகே, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கவிஞர் இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கவிஞர் இக்பால் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இக்பால் யாருன்னா இந்த ஜாரே ஜஹான்சே அச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி விடுதலை போராட்டத்தின் போது அந்த பாட்டை எழுதியிருப்பார் இல்லையா, அவர் தான் இக்பால். பட் இவர் வந்து பாகிஸ்தான் போயிட்டாரு பிரிவினை அப்போ. ஓகேங்களா, அதனால அவர் எழுதின அந்த பாட்டை வந்து நம்ம வந்துட்டு தேசிய கீதமாவோ தேசிய பாடலாவோ ஏற்றுக்கல. அதுக்கு பதிலாக தான் நம்ம ஜனகணமன வந்தே மாதத்தை நம்ம எடுத்திருப்போம். ஓகே, அடுத்து அசோகரோட கல்வெட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுல பார்த்தீங்கன்னா தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினரும் சகிப்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓகே, அசோகர் என்ன பண்ணா அப்பவே சமய சார்பின்மையை அவரோட அரசாங்கத்துல ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகே, சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள் சுதந்திர கோட்பாடு, ஸோ அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும். அடுத்து சமத்துவ கோட்பாடு, எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அடுத்து நடுநிலைமை கோட்பாடு, அரசு வந்து எந்த ஒரு மதத்துக்கும் ஒருதலை பட்சமா செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, அதே மாதிரி அக்பர் பீரியட்ல பாத்தீங்கன்னா அக்பருமே ஒரு சமய சார்பின்மையை பின்பற்றிருப்பார். எந்த ஒரு மதத்துக்கும் ரொம்ப இது பண்ணியிருக்க மாட்டாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிருப்பார், தீன் இல்லாஹின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருப்பாரு, மதத்தையே உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட சுல் ஈக்குல், ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா சமய சார்பின்மை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை நம்ம அரசாங்கத்துல ஸ்டார்டிங்ல கிடையாது. அது எப்ப நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 42வது சட்டத்திட்டம் 1976 தான் என்ன பண்ணிருப்போம், சமய சார்பின்மையும் சமதர்ம நெறி அப்படின்ற 2 வார்த்தைகள் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே, அதனால முகவரியில் இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க, இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. இது 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் வர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கில் மேன்மை மிக்க உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. ஓகே, ஏன்னா நம்ம இந்தியாவில் பின்பற்றக்கூடிய சமய சுதந்திர உரிமை இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமையா சேர்த்திருக்காங்க சமய சுதந்திர உரிமை. அது வந்து இந்திய மக்களுக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து யாராவது இங்க வந்தாங்களோ அவங்களுக்குமே சமய சுதந்திரம் உண்டு. அதை சொல்றதா இந்த வழக்கு சொல்லியிருக்கும், ரத்திலால் வழக்கு, ரத்திலால் பன்சந்த் வழக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உண்டான அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னா 15, 16, 19, 29, 30. ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கும்போது தான் சமய சுதந்திரம் எங்க சொல்லியிருப்பாங்க, 25ல இருந்து 28 வரைக்கும் சமய சுதந்திரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே வெளிநாட்டவருக்கும் பொருந்தும், அதுதான் அங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அரசியலமைப்பு பிரிவுகளின் அடித்தளம் சமய சார்பின்மை பத்தி எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ண 15 சொல்லியிருப்பாங்க. 15ல பார்த்தீங்கன்னா சாதி சமய இன பாகுபாடெல்லாம் காட்டக்கூடாது. 16ல பொது வேலைவாய்ப்பு சம வாய்ப்பு. 25 பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம். அடுத்து சமய விவகாரங்களை நிர்வகித்தல் 26ல. 27ல பார்த்தீங்கன்னா அரசுக்கு வரி செலுத்த தேவைன்னு சொல்லியிருப்பாங்க சமய விவகாரங்களுக்காக. 28ல கல்வி நிலையங்கள்ல உங்களுக்கான உரிமை. ஓகே, 29(2)ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள் பாகுபாடு காட்டுத்தரை. ஓகேங்களா, அக்பரின் கல்லறை எங்க இருக்குன்னா சிக்கந்தரா, ஆக்ரா அருகில் உள்ள சிக்கந்தரால வச்சிருப்பாங்க. மேபி கொஸ்டின்ல கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய 9th புக்ல பார்த்துருப்போம். இங்கேயும் மறுபடியும் ரிவைஸ் பண்ற மாதிரி நம்ம அங்கேயே லைட்டாக தான் பார்த்தோம். இங்க விட்டு போன பாயிண்ட்லாம் இங்க கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமையாகும். அது மனித உரிமையோட டெஃபினிஷன். ஓகேங்களா, அடுத்து எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி மகாசாசனம், அதாவது முதலாம் ஜான் இருக்கார்லே, அவரால் வழங்கப்பட்ட 1215ல முதலாம் ஜானால வழங்கப்பட்டதுதான் உலகிலேயே முதல் முறையா எழுதப்பட்ட ஒரு மகாசாசனம். ஓகே, அதனால நம்ம இந்திய அரசு என்ன சொல்லுவோம்,
இந்திய அரசமைப்பின் மகாசாசனம் சொல்லிட்டு பகுதி 3 சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது உரிமை மனு. உரிமை மனு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல கொண்டு வந்திருப்பாங்க, மக்கள் உரிமைகளுக்கான தொகுப்பு 1628. அது ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்துல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 கொண்டு வந்திருப்பாங்க. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789 பிரான்ஸ்ல கொண்டு வரப்பட்டது. இது அடுத்து அமெரிக்க அரசமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 அமெரிக்காவில் அடிப்படை உரிமைகள் கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஐநா பொதுச்சபையால் 1948 ஆண்டில் டிசம்பர் 10 நாள் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் டிசம்பர் 10 வந்து நம்ம என்ன சொல்றோம், மனித உரிமைகள் தினம். என்ன அறிவிச்சிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமையோட பிரகடனத்தை கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், 9th புக்லயே பார்த்திருப்போம். ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா அக்டோபர் 24, 1945. இதுவுமே 9th புக்ல பார்த்ததுதான். அக்டோபர் 24 தான் ஐநா சபை தினம். ஓகே, அதே மனித உரிமை கொள்கைகள் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதன் கொள்கைகள் பெரும்பாலான நாடுகளின் 185 நாடுகளுக்கு மேல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவே உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணமாகும். ஓகேங்களா? இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மேக்சிமம் கண்ட்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மனித உரிமைகளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் 500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஆவணம் எதுனா மனித உரிமைகள் தான், மனித உரிமைகள் ஆவணம். ஓகேங்களா? அடுத்து மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் கண்ணியம், நீதி, சமத்துவம். ஓகேங்களா? அடுத்து டிசம்பர் 10 தான் நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். அடுத்து மனித உரிமைகளின் வகைகள். மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவு இருக்கு, 30 ஆர்டிகல் இருக்கு. நம்ம மொழியை பார்த்தோம். அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5ஆ பிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 6 பிரிவுல நம்ம பிரிச்சிருக்கோம். முன்னாடி 7 இருந்துச்சு, இப்ப 6 பிரிவுல பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா 30 ஆர்டிகல் 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க மனித உரிமைகள்ல. இப்போ வாழ்வியல் உரிமைகள். ஓகே, இந்தியாவில நம்ம ஒரு எல்லையில நமக்கு வாழ்றதுக்கான உரிமை கொடுக்குதான் வாழ்வியல் உரிமைகள். ஓகேங்களா? அடுத்து அரசியல் உரிமைகள்னா அங்க நீங்க அரசியல பங்கேற்கிறதுக்கான உரிமை கொடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக உரிமைகள். சமூகத்துல உங்களுக்கு கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் கிடைக்க செய்யறதுக்காக எழுதப்படுறதா சமூக உரிமைகள். பொருளாதார உரிமைகள் பார்த்தீங்கன்னா உங்களை பொருளாதார ரீதியாக மேல கொண்டு வர்றது, அதுவுமே உங்களுக்கான உரிமைகள். அடுத்து கலாச்சார உரிமைகள். நீங்க பின்பற்றக்கூடிய மதமோ இல்ல சமயமோ சரி பண்பாடு இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது கொண்டு வரதா கலாச்சார உரிமைகள். ஓகே, அடுத்து நம்ம இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அக்டோபர் 12, 1993 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க ஒரு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகே, 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஆக்சுவலா இப்ப குறைச்சிட்டாங்க, 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஓகே, புக்ல இன்னும் மாத்தல, பட் உண்மையில பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்துல இப்போதைக்கு பதவிக்காலம் என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தலைவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், உறுப்பினர் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தலைவர் பார்த்தா ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற, ஏன்னா இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் நீங்க இப்போதைக்கு ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சருக்கு எடுக்கும்போது எழுந்து எடுப்பாங்க. ஸோ அப்போதைக்கு இதே நம்ம பார்த்துக்கலாம். தலைவர் யாரா இருக்கணும்? ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கணும். அடுத்த முதல் உறுப்பினர் யாரா இருக்கணும்? உச்சநீதிமன்ற நீதிபதி. அடுத்த உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி. அடுத்த 2 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள். அடுத்து லாஸ்ட் ஒரு உறுப்பினர் யாருன்னா பின்வரும் தேசிய ஆணையங்கள் தலைவர்கள். அதாவது நேரிணை உறுப்பினர்கள்னா எக்ஸப்ஷோ மெம்பர்ஸ். இந்த குழு நிரந்தர உறுப்பினர் இல்லாம பகுதி நேர உறுப்பினர் அவங்க உள்ள வருவாங்க. யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி இருக்காங்க, அதோட தலைவர் உள்ள வரலாம். பட்டியல் சமூகத்தினர், SC/ST கமிஷனோட தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தேசிய ஆணையம், உமன் கமிஷனோட தலைவர் வந்து இதுல வந்து பகுதி நேர உறுப்பினராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம். நம்ம தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஏப்ரல் 17, 1997 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த விஷயங்கள தலையிடலாம் அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் தலையிட முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி மனித உரிமை சார்ந்த நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அம்னஸ்டி இன்டர்நேஷனல், அடுத்து சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. அடுத்து இந்திய அரசாங்க சட்டப்பிரிவுகள் மனித உரிமைகள் சார்ந்து பிரிவு 24 குழந்தைகள் உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. 39F என்ன சொல்லியிருப்பாங்க? ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்தல். 45 ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளான இருக்கும், அடிப்படை கல்வி கிடைக்க செய்யணும். ஓகே, அடுத்து குழந்தை உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989 ஆண்டு நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம 9th புக்லேயே பார்த்திருப்போம் போக்சோ. அடுத்து குழந்தைகளுக்கான உதவி எண் 1098. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. அதே 1979 என்னன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஐநா சபை அறிவிச்சிருக்கும். பிரிவு 21 நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 86வது சட்டத்திட்டத்தின்படி உள்ள சேர்க்கப்பட்டிருக்கும்.
அடுத்து முக்கியமான சட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறார் நீதி சட்டம் 2000ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகன் பராமரிப்பு சட்டம் 2007. இது முன்னாடி நம்ம 10th புக்லயோ இல்ல 9th புக்லயோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓகேங்களா, முதியோர் பாதுகாப்புக்கான சட்டம். அதே மாதிரி முக்கியமான சட்டங்கள் எல்லாமே முன்னாடி இருந்த புக்ல பார்த்ததுதான், அப்படியே பார்த்துக்கோங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1055, இந்து வாரிசு சட்டம் 1056, வரதட்சணை தடை சட்டம் 1061, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 97, அநாகரிக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 99, அடுத்து தொழிற்சாலை சட்டம் 48, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1051, சுரங்க சட்டம் 1052, மகப்பேறு நல சட்டம் 1061, குடும்ப வன்கொடுமையில இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே இயர் கேட்பாங்க. ஸோ வேற வழியில மனப்படம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் பெருசா இல்லை, எதுவும் இல்லை, எல்லாமே ஃபேக்சுவல் தான். அந்த ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து சாலை பாதுகாப்பு, இது சிலபஸ்ல கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற ஒரு சில ஃபேக்சுவல் கொஸ்டின் தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பின் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். ஸோ எல்லாருக்குமே தெரியும், முப்படைகளோட தலைவராக அவர் தான் இருப்பார். ஓகே, ஸோ இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். இவர் தான் குடியரசுத் தலைவர். ஸோ இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள், ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க. இந்திய ஆயுத படைகள், துணை ராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படைகள். ஓகே, இந்திய ஆயுத படைகள் என்னெல்லாம் இருக்கும், அந்த 3 படைகள் இருக்குல்ல, ராணுவ படை, கடற்படை, விமானப்படை. அது இல்லாம கடலோர காவல் படையெல்லாம் இதுல உள்ளடக்கம். அது துணை ராணுவ படைகள்னா பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அசாம் ரைபிள்ஸ், சிறப்பு எல்லைப்புற படை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா துணை ராணுவ படைகள். அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய ஆயுத படைகள், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய ஆயுத படைகள்ல எடுத்துக்காட்டு. ஓகே, தேசிய போர் நினைவு சின்னம் எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லியில இருக்கு, இந்தியா கேட்டுக்கு பக்கத்துல. ஓகே, அதாவது போர்ல மரணம் அடைகிறாங்க இல்லையா, அவங்கள நினைவு கூறும் விதமா தேசிய போர் நினைவு சின்னம் புதுதில்லியில அமைச்சிருக்காங்க, இந்தியா கேட் பக்கத்துல. அடுத்து இந்திய ஆயுத படைகள், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணுவத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ராணுவம் எல்லாருக்குமே தெரியும், காலாட்படைன்னு சொல்லுவாங்க, தரைப்படை தான் ராணுவ படைன்னு சொல்லுவாங்க. இது ஜெனரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. அப்போ ஆர்மியை யார் இது ஹெட்டா இருந்து நடத்துறாங்கன்னா ஜெனரல் தான். அவருக்கு என்னது 4 நட்சத்திர அந்தஸ்து. ஓகேங்களா, அடுத்து இந்திய ராணுவம் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது. ரெஜிமெண்ட்னா பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ரெஜிமெண்ட்னா ஒரு படை பிரிவா பிரிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரெஜிமெண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடற்படை, நேவி. கடற்படையின் முதன்மை நோக்கம் நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது. இது அட்மிரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா ஜெனரல், ஆர்மியில ஜெனரல் சொல்லுவாங்க ஹெட், இங்க வந்து அட்மிரல், இவருமே 4 நட்சத்திர அந்தஸ்து. ஓகே, கடற்படையை பாத்தீங்கன்னா 3 கடற்படை பிரிவுகளாக கொண்டது. ஓகே, 3ஆ பிரிப்பாங்க கடற்படையை. அடுத்து விமானப்படை பாத்தீங்கன்னா விமான எல்லையை பாதுகாக்கிறது. ஓகேங்களா, சோ இதோட விமானப்படையோட வேலை என்ன அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கனெக்ட் பாத்துருங்க. ஃபீல்டு மார்ஷல், ஃபீல்டு மார்ஷல்னா இது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகார பதவி. ஓகே, இது இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி ஆகும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜெனரல்னா யாரு, அவர் தான் ஆர்மியோட ஹெட்னு சொன்னோம். ஆனா அவருக்கு மேல ஒருத்தவங்க அவங்க தான் ஃபீல்டு மார்ஷல், 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பதவி. இது வரைக்கும் யார் வந்திருக்கா, சாம் மானக்ஷா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். அவருக்கு அப்புறமா வந்தவர் யாருன்னா KM கரியப்பா, 2வது ஃபீல்டு மார்ஷல் ஆவார். ஓகே, அதே மாதிரி இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல், அங்க வந்து ஃபீல்டு மார்ஷல், இங்க வந்து மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங் ஆவார். ஓகே, அதே மாதிரி 1758ஆம் ஆண்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலில் உள்ள வெல்லிங்டன் நிறுவனத்தில் அமைந்துள்ளது. ஓகே, படைப்பிரிவுன்னு சொன்னோம் இல்லையா, ஆர்மியில படைப்பிரிவை ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிக பழமையான படைப்பிரிவு ரெஜிமெண்ட்.
ஓகே. ஸோ இந்த ராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக 1988 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் பெற்றது. இங்க தான் பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லுவாங்க, ஓடிஏ. ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா அந்த இவங்களா இருக்காங்க இல்லையா, மேஜர், ஸோ எக்ஸாம் எழுதி போறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பயிற்சி கொடுக்கப்படுறது என்ன இங்க தான் தரப்படும். இது பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய பார்த்தீங்களா விமானப்படை. விமானப்படை பாத்தீங்கன்னா இது ஏர் சீஃப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. இது 7 படைப்பிரிவுகளை கொண்டது. ஓகே, விமானப்படை பார்த்தீங்கன்னா 7 படைப்பிரிவுகளை கொண்டிருக்கும். அதே கடற்படை பார்த்தீங்கன்னா 3 படைப்பிரிவுகளை கொண்டிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை 1978ஆம் ஆண்டு கடலோர காவல்படை சட்டத்தின்படி இது உருவாக்கப்பட்டிருக்கும். இது பாதுகாப்பு அமைச்சரின் கீழ் செயல்படுகிறது. கடலோர காவல்படை யார் கீழே இருக்காங்க? பாதுகாப்பு அமைச்சரின் கீழ் இருக்காங்க. ஓகே, அடுத்து துணை ராணுவ பாதுகாப்பு படை. ஓகே, உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கும், கடலோர பகுதியை பாதுகாக்கும், ராணுவத்திற்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தப்படும் படைகள் துணை ராணுவ படைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் அசாம் ரைபிள் சிறப்பு எல்லைப்புற படை. ஓகே, அடுத்து அசாம் ரைபிள்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா அசாம் ரைபிள்ஸ் எப்போ உருவாக்கப்படுது? 1835 உருவாக்கியிருப்பாங்க. தற்போது இதில் 46 படைப்பிரிவுகள் உண்டு அசாம் ரைபிள்ஸ்ல. அடுத்து பார்டர் ஸ்பெஷல் ஃபாரன்ட்ரியல் ஃபோர்ஸ். ஓகே, சிறப்பு எல்லைப்புற படை 1962 உருவாக்கப்பட்டது. அடுத்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் 2011 முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ஓகே, இதெல்லாம் வேற வழியில நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். அது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. அப்படியே டைரக்டா வந்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப். ஓகே, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. அதாவது இந்த பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்எல்சி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இந்த பாதுகாப்பு படை தான் காவலுக்கு இருப்பாங்க. 1969 மார்ச் 10ஆம் நாள் அமைக்கப்பட்டது இது. ஓகே, ஸோ அடுத்து முக்கியமான தினங்கள். ஜனவரி 15 தான் ராணுவ தினம். பிப்ரவரி 1 வந்து கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 பார்த்தா ஆயுதப்படைகள் கொடி தினம். ஓகே, ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். ஊர்காவல் படைனா நம்மளா வாலண்டியரா போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எலிஜிபிள் 18ல இருந்து 50 வயது வரைக்கும் அவங்க எலிஜிபிள். அடுத்து நம்முடைய 10th புக்ல பார்த்திருப்போம் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. பஞ்சசீலம்ன்றது இந்தியாவும் சீனாவும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், பரஸ்பர ஒப்பந்தங்கள். அடுத்து அணிசேராமை, வி கே கிருஷ்ணமேனன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அணிசேராமை. அதோட நிறுவன தலைவர் 10th புக்லயே நம்ம பார்த்திருப்போம். இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லோவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ மற்றும் கானாவின் குவாமோ நிக்ருமா. அடுத்து இந்தியாவோட எல்லைகள் எதுவுமே நம்ம 10th புக்ல பார்த்தா வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவு. ஓகே, இந்தியா இருக்கக்கூடிய அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு செயல்பாட்டு என்ற கொள்கை, அதாவது கிழக்கு நாடுகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுக்காக. அடுத்து சார்க் அமைப்பு, தெற்காசிய அமைப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக். ஓகேங்களா, அதே மாதிரி பிபிஎன், இதெல்லாம் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சமத்துவம். 7th புக்ல சமத்துவம்ன்ற ஒரு லெசன் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கண்டென்ட் தான் பார்க்க போறோம், முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்க 9th எல்லாமே முடியும், மிஞ்சி போனா 8th புக் வரைக்கும் கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். 6th 7th சும்மா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். ஜஸ்ட் டெஃபினிஷன். ஓகே, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் பரிந்துரை. இது நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்பாங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற பதம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா ஏவி டைசி. ஓகே, ஸோ அரசியல் சமத்துவம்னா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, இதெல்லாம் வந்துன்னா அடுத்ததா இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய பார்த்ததுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிச்சாங்க. அடுத்து பாலின சமத்துவம். அடுத்து பெண்களை மேம்படுத்தும் விதமாக இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை எஸ்டிஜி கோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
ஓகே, ஸோ ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டுல நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்கள்ல பாலின சமத்துவம் என்பதை ஐந்தாவதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது எஸ்டிஜி கோல்ஸ்னு சொல்லுவாங்க. மொத்தமா 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல 5th ஒன் எதை பத்தி பேசுதுன்னா பாலின சமத்துவத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சமத்துவத்தை பத்தி நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் 14ல இருந்து 18 வரைக்கும். ஓகே, 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. 16 பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிக்கிறது. 18 பார்த்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் குடிமக்களுக்கு, ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, 14ல இருந்து 18 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள். ஸோ இதுவுமே நம்ம 9th புக்ல டெப்தா பார்த்தாச்சு. இங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்தியா 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடானது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மக்களாட்சி குடியரசு எப்போ ஆச்சுன்னா 1950 தான். அடுத்து கட்சி முறை என்பது நவீன கால தோன்றல் ஆகும். ஓகே, அடுத்து 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும் ஒரு கட்சி. ஒரு அரசியல் கட்சி என்பது 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர்கள். அரசியல் கட்சிகளின் முக்கியத்துவம். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு எனலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரசியல் கட்சிகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு எனில் 5 ஆண்டுகளாக அக்கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அக்கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும். 2 கண்டிஷன் இருந்தாதான் ஒரு கட்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம். அடுத்து கட்சி முறைகளின் வகைகள். கட்சியை வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஒரு கட்சி முறை, 2 கட்சி முறை, பல கட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி முறை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கியூபா, வடகொரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி. ரஷ்யா, சீனா இதெல்லாமே. ஏன்னா அங்க வந்து ஒரே ஒரு கட்சி தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் தான் இருக்கும். அதுவே இரு கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை. ஸோ அதுக்கு கட்சிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பிரிட்டன் பார்த்தா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சின்னு சொல்லிட்டு 2 கட்சி தான் இருக்கும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. அது பல கட்சி முறைனா இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் பல கட்சி முறை. ஏன்னா இங்க நிறைய கட்சிகள் இருக்கும். ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சி முறை, நம்மளோட பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. உண்மையில் இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலை அமைந்திருப்பதை நாம் காணலாம். அவை தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். ஓகேங்களா? தேசிய கட்சி, மாநில கட்சினா தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருவாங்க. பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனா அவங்க வந்து அரசியல்ல பெருசா, ஐ மீன் எலெக்ஷன்ல பெருசா சீட்ஸ் வின் பண்ணாதனால அவங்க ஜஸ்ட் ரெகனைஸ் பார்ட்டியா மட்டும் இருப்பாங்க. அதான் 3வது வகை. ஓகே, தேர்தல் ஆணையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுதில்லியில அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையில் கொண்டிருக்க வேண்டும். அடுத்து கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு கட்சியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்து தேசிய கட்சி, பிராந்திய கட்சி, அதுக்கான குவாலிபிகேஷன் என்ன? ஒரு கட்சி எப்ப வந்து தேசிய கட்சியா மாறும்? அது நம்ம அடி பார்த்திருக்கோம் இல்லையா? அதை குறைந்தது 4 மாநிலங்களில் 6% கட்சியில 6% வாக்குகள் வாங்கியிருக்கணும். எதிர எம்பி எலெக்ஷன்ல இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெறுதல் வேண்டும். அடுத்து இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் தேசிய கட்சிக்கான குவாலிபிகேஷன். அதுவே மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பேரவை தேர்தலான செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். இல்லைனா ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தொகுதி தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லைனா சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். ஓகே, இந்த கண்டிஷன்லாம் இருந்தா ஒரு கட்சி மாநில கட்சி. சுயேட்சைக்கு எதுவும் இல்லை, தனி எந்த ஒரு கட்சியிலும் ஈடுபடாம நீங்க தனியா நின்னீங்கன்னா அது சுயேட்சை. அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள். ஓகே, 1968ஆம் ஆண்டில் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ட் முக்கியம், 68. அடுத்து பெரும்பான்மை கட்சினா எந்த கட்சி பெரும்பான்மையா இடங்களை வெற்றி பெறாங்களோ அவங்க தான் பெருமை, அதான் ஆளுங்கட்சி தான் பெரும்பான்மை கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா வர்றவங்க தான் எதிர்கட்சி. சிறிய கட்சி, அடுத்து எதிர்கட்சி. அடுத்து கூட்டணி அரசாங்கம்னா எந்த கட்சியும் தனி பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல கூட்டணி சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபி அவங்களுக்கு நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பிஜேபி இப்போ ஏடிஎம்கே எல்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள். தேசிய கட்சி, பிராந்திய கட்சி,
ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாநில அரசு பற்றி கொடுத்துருக்காங்க. இது 6th புக்கில். ஓகே, ஸோ மாநில அரசு நம்ம ஆல்ரெடி ரொம்ப டெப்த்தாகவே 10th புக்கில் பார்த்தாச்சு. அது இல்லாமல் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, அடுத்து இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, இந்த கோட்டையின் பேர் புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா, புனித ஜார்ஜ் கோட்டை. ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்றோம், இப்போதைக்கு தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ளது இந்த இடத்துல தான், ஜார்ஜ் கோட்டையில. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பார். ஓகே, சட்டமன்ற கீழவை தான் எப்பவுமே அதிகாரம் வாய்ந்த அவையா இருக்கும், மேலவை வந்து அதிகாரம் கம்மி. இந்தியாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிக்கிறார். ஓகே, இது 6th புக்ன்றனால ரொம்ப பேசிக்கா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம 10th புக்ல நிறைய பார்த்தாச்சு இதை பத்தி. அடுத்த லெசன்ல பாத்தீங்கன்னா ஊடகம் தொடர்பான லெசன். மக்களாட்சியின் 4வது தூண் சொல்லுவாங்க ஊடகத்தை. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் இல்லையா, முதலாங்கம் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அடுத்து 4வது யார் வரனா, 4வது தூண் ஊடகம். ஊடகத்தோட வகைகள் வகைப்படுத்தலாம் எப்படிலாம், தனி மனித தொடர்புனா அலைபேசி, தொலைபேசி, இதெல்லாம் பார்த்தா தனி மனித தொடர்பு. நம்ம லெட்டர் போடுறோம்னா தனி இண்டிவிஜுவல் நம்ம பேசிக்கிறதுக்காக. அது வெகுஜன தொடர்புனா செய்தித்தாள்கள், வானொலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெகுஜன தொடர்பு. ஓகே, அச்சு இயந்திரம் ஜோஹனஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. இது பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. நம்ம முன்னாடி வரைக்கும் 3 தூண்கள் தான் பார்த்திருப்போம். 4வது தூண் யாருன்னா ஊடகம். ஓகே, அடுத்து அகில இந்திய வானொலி 1956 ஆண்டிலிருந்து ஆகாசவாணி ஓகே என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பு செய்து வருகிறது. இது 1936 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, லோயர் புக்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துதல். அதாவது பெண்கள் தொடர்பான, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ன்ற டாபிக்ல இருக்கு. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லியிருப்பாங்க, ஐநா சபையில சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பெண்கள் அதிகாரம் அளித்தல சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். ஓகேங்களா, ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் யாருன்னா ஜோதிராவ் பூலே. ஓகே, ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 ஆண்டு தொடங்கினர். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட். அடுத்து இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர் ஷிகார்வே 1916 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அடுத்து மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். ஓகே, ஸோ அடுத்து மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்து மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், அவர் 25 வயதாக இருக்கும்போது ஹரியானா அமைச்சரில் அமைச்சரானார். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஓகே, அடுத்து ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அடுத்து முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. ஓகேங்களா, எல்லாமே ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர். ஓகே, பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. அடுத்து முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சனா சௌத்ரி பட்டாச்சாரியா. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகே, ஸோ பன்முகத்தன்மை இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே முக்கியமானது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ரிவிஷன்றதுனால. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுன்னா நம்ம ஃபுல்லாக படிச்சு பார்க்கலாம். பட் ரிவிஷன்றதுனால நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி. அதே மாதிரி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் குறைவான மழை பொழியும் பகுதி. ஓகேங்களா, அது தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னா சின்ன கல்லார் தான் அதிக மழை பொழியும் பகுதி. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்.
அடுத்து இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஓகே, இதுல மொழி வகைகளை பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4ம் முக்கிய மொழி குடும்பம். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய அளவில் பேசப்படும் முதல் 5 மொழி ஹிந்தி பார்த்தீங்கன்னா 43.63%, வங்காளம் 8.30, அடுத்து தெலுங்கு பார்த்தீங்கன்னா 6.93, மராத்தி 7.09, அடுத்துதான் தமிழ் வந்து 5வது அதிகம் பேசக்கூடிய மொழி தான் இந்தியாவில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு. இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல 14 இருந்துச்சு. 2004 தான் செம்மொழின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போதைக்கு தமிழ் வந்து செம்மொழியா அறிவிக்கப்படுது. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் இருக்கு. பட் உண்மையில பார்த்தீங்கன்னா 11 மொழிகள். 2024 ஒரு 5 மொழிகள் புதுசாக சேர்த்தாங்க. அது நம்ம லாஸ்ட் லைவ்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து இந்தியாவில் 28 மாநிலங்கள், 9ல் 8 யூனியன் பிரதேசங்கள். ஒரு புக்ல மாறி மாறி இருக்கு. கரண்ட்ல 8 தான். அடுத்து இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. இது வந்து முக்கியமான ஃபேக்ட். அடுத்து ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடனம் என்ன, பாரம்பரிய நடனம். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அடுத்து கேரளா பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத்ல பார்த்தீங்கன்னா கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர். அதே உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா ராசலீலா. உத்தரகண்ட்ல தோலியா. அசாம் வந்து பிஹு. ஓகே, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என யார் சொல்லியிருப்பானா V.S. ஸ்மித். அடுத்து சமத்துவம் பெறுதல். சமத்துவம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 7th புக்லேயே ஒரு பார்த்தாச்சு, 8th புக்ல பார்த்துருப்போம். சமத்துவம் பெறுதல் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 18 வரைக்கும். அதனால இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் நான் நோட் பண்ணிருக்கேன். ஸோ இனவெறிக்கு முடிவு. ஸோ நெல்சன் மண்டேலா நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. 27 வருஷம் ஜெயில இருந்திருப்பாரு. 1990 அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 94 அதிபராக வந்திருப்பாரு. அடுத்து அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி டீடைல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் சமத்துவத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அரசியலமைப்பின் சிற்பி, இல்ல அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா, இவர் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம். ஓகே, ஸோ அதிகம் யார் இருக்கா, குறைவு யார்? இது வந்து 2011ஆம் ஆண்டு சென்சஸ். கன்னியாகுமரி தான் டாப்ல இருக்காங்க. லாஸ்ட்ல யார் இருக்கான தருமபுரி, தமிழ்நாட்டில். ஓகேங்களா, அதுவே பாலின விகிதம். ஓகே, பாலின விகிதத்தில் அதிகமாக எங்க இருக்காங்க அப்படின்னா நீலகிரி 1041. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குறைவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. அரசியலமைப்பின் 14வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அது பிரிவு 17 இருந்துச்சுன்னா இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும். ஓகே, ஓகே. அடுத்து தேசிய சின்னங்கள். இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இது பாக்ஸ் கண்டென்ட். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தேசிய சின்னங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு பாக்ஸ் ஒரு இமேஜா கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தாலே போதும். இருக்கு இல்லையா? ஸோ ஆலமரம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள? இந்தியாவோட தேசிய மரம் எதுனா ஆலமரம் 1950 எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து இந்தியாவோட மலர் என்ன? தாமரை 1950. அடுத்து இந்தியாவோட தேசிய விலங்கு என்ன? புலி 1973. அடுத்து தேசிய பறவை மயில் 1963 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து கங்கை ஆறு, இந்தியாவோட ஆறு எதை எடுத்திருப்பாங்கன்னா கங்கை ஆறு எடுத்திருப்பாங்க 2008. அடுத்து இந்தியாவோட யானை. ஓகேங்களா, ஸோ யானை வந்து 2010 ஆசியாவை தாயமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே, அடுத்து பாக்டீரியா பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ் 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து ஆற்று ஓங்கில்
ஓகே 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து ராஜநாகம். ஓகே அதோட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஃபிபாக்கஸ் ஹானா. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளியில் காணப்படுகின்றன வாழ்கின்றன. அடுத்து இந்தியாவோட தேசிய பழமா என்ன எடுத்துருப்பாங்கன்னா மாம்பழம் 1050. ஓகே பிற தேசிய சின்னங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய கொடியோட நீள அகல ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 3:2. அடுத்து அது தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காதல் மலர், மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். ஓகேங்களா. அடுத்து இந்த தேசிய கொடியை யாரு நெய்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவமைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி வெங்கையா. வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. நெய்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டிருக்கும். இந்த கொடி ஃபர்ஸ்ட் யாரால ஏற்றப்பட்டுனா ஜவஹர்லால் நேருவால செங்கோட்டையில் ஏற்றப்படும். இப்போதைக்கு இந்த கொடி எங்க இருக்கு அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரத்தில் மொத்தம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. அடுத்து கொடிகாத்த குமரனை பத்தி ஒரு பாக்ஸ் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னை மலையில பிறந்திருப்பாரு. காந்தியை கைது செஞ்சிருப்பாங்க 1932. அதுக்கு எதிராக அவர் போராட்டம் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து ஒரு போலீஸால தடியடிக்கு உட்பட்டப்பட்டிருப்பாரு. அப்போ அவர் சாகும் வரை அவர் கையில இருந்த கொடியை கீழே விடாமலே இருந்ததுனால அவருக்கு வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு. ஓகே அடுத்து நம்மளோட இலச்சினைய தேசிய இலச்சினை சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சின்னம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த இலச்சினையில் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் வாய்மை வெல்லும் சொல்லியிருப்பாங்க. ஓகே அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அடிப்பகுதியில் யானை. ஓகே யானை வந்து எதை குறிக்குது ஆற்றலை குறிக்குது. அடுத்து குதிரை வேகத்தை குறிக்குது. அடுத்து காலை பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு. சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்கிறது. ஆகிய உறவுகள் அமைந்திருக்கும். அந்த இலச்சினையில கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி சுத்தி கொடுத்துருப்பாங்க. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து நம்மளோட தேசிய கீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950 தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல எப்போ பாடிருப்பாங்கன்னா 2011 டிசம்பர் 27 காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடப்பட்டிருக்கும் ஜனகணமன. ஓகே பாடும்போது பின்பற்ற வேண்டியது 52 வினாடிகளில் பாடப்பட்டிருக்கணும். அடுத்து தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். ஓகே வந்தே மாதரம் யாரால் எழுதப்பட்டோம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த மடம் அப்படின்ற அவரோட நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்டது இந்த வந்தே மாதரம். இதை பத்தி ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24ஆம் நாள் அறிவித்தார். இப்பாடல் ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. தேசிய உறுதிமொழி இந்தியானது தாய்நாடுன்னு தொடங்கும் இல்லையா, இதை யார் எழுதியிருப்பான்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். அடுத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ் பார்த்தோம் இல்லையா, அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா 2012. இதுதான் பார்த்தீங்கன்னா பால் தயிரா மாற்றக்கூடிய பாக்டீரியா. அடுத்து இந்தியாவின் நாணயம் ரூபாய் சிம்பிள் வந்து யாரு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 அதை வடிவமைத்த யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார். அடுத்து தேசிய நாட்காட்டி சக ஆண்டு முறையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1957 மார்ச் 22. நாடு விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியான ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசை பாடகி T.K. பட்டம்மாள். ஓகே இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப அவங்க பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்போது குடியரசுனா ஜனவரி 26, 1950 குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்த்தவியா பாத்தில் கடமை பாதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல தேசிய கொடியை ஏற்றுவார். ஓகே அது முடிஞ்சு ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு விழா சிறப்பாக நடைபெறும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடியரசுல ஒரு நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் மாளிகை மின் விளக்குகள் அலங்கரிக்கப்படும். அடுத்து காந்தி ஜெயந்தி சர்வதேச அஹிம்சை நாள் காந்தியோட பிறந்த நாள் தான் சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் 2, 2007 ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே தேசிய சின்னங்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அதை பத்தி நான் கொடுத்துருக்கேன். நம்ம 10th புக்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் இதுல சும்மா ஓவரலா பார்த்துக்கலாம். பூர்ண ஸ்வராஜ் பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில்
முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் எழுப்பட்டது. முதல் முறையாக ஜனவரி 26, 1930 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. நாளில் அதுவே நமது குடியரசு தினமானது. ஏன்னா நவம்பர் 26, 1949 நம்ம அரசாங்கம் எழுதி முடிச்சிருப்போம். ஏன் இந்த டேட்டுக்கு ஜனவரி 26 மாத்தணும்னா இதுதான் காரணம். பூரண சுயராஜ்ய தினம் நம்ம கொண்டாடுறதுனால ஜனவரி 26ஆம் தேதியை நம்ம நடைமுறை கொண்டு வந்திருக்கோம் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர் கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அரசமைப்பில் இந்த சபையில் இடம்பெற்றிருந்தனர். இதுல இருந்த மொத்த பெண் உறுப்பினர்கள் 15 பெண் உறுப்பினர் இருந்தாங்க. வரைவு குழு பார்த்தீங்கன்னா மொத்தமா 7 பேர், ஒரு தலைவர், 6 உறுப்பினர் இருந்திருப்பாங்க. அடுத்து இக்குழுவினர் இங்கிலாந்து. ஓகே, ஸோ நம்ம கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து அரசியலமைப்பு எடுத்திருப்போம். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மொத்தமா எத்தனை நாட்கள் எடுத்திருப்போம்? 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆயிருக்கும் அரசியலமைப்பு எழுதி முடிக்க. நவம்பர் 26ஆம் நாள் 1949 அரசியலமைப்பு தயாராகியிருக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 64 லட்சம். அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க, நம்ம முன்னாடி பார்த்தாச்சு 6 அடிப்படை உரிமைகள். அடுத்து வரைவு குழுவில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? B.R. அம்பேத்கர், கோபாலசாமி, ஓகே, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், அடுத்து K. முன்ஷி, அடுத்து மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. முதன்மை சிற்பியார்னா அம்பேத்கர் தான். மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு? 395 உறுப்புகள், 22 பகுதியில் 8 அட்டவணைகள் இடம்பெற்றன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதியில் 12 அட்டவணைகள் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 30/10/2021 வரைக்கும் எவ்வளவு சட்டத்திருத்தம் ஆயிருக்காங்க அப்படின்னா 105. பட் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 106 சட்டத்திருத்தம் வந்துருச்சு. பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க, 33% இடஒதுக்கீடு. நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஓகே, சட்டமன்றம் மற்றும் லோக்சபால பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. அதுக்காக சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க, 106 சட்டத்திருத்தம். அடுத்து மக்களாட்சி பத்தி கொடுத்தாங்க. மக்களாட்சி நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், இல்லை சும்மா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து சொன்னா கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கும். டெமோனா மக்கள், கிரேஷியானா பவர் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சி ரெண்டா பிரிப்பாங்க இல்லையா? நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அதே மாதிரி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேரடி மக்களாட்சி முறையில் மக்களை சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றிருப்பால், அது மறைமுக மக்களாட்சியில மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த முடிவு எடுப்பாங்க. மக்களாட்சி பார்த்தீங்கன்னா அது இல்லாம நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி, இது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? பிரதிநிதித்துவ மக்களாட்சி இருக்கு, அதை வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சின்னு பிரிக்கலாம். இது வந்து 8th புக்ல பார்த்ததுதான். ஓகே, 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. ஓகே, உலகிலேயே முதன்முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் 1918 ஆண்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920 கொடுத்திருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம 1951, 52 கொடுத்துருக்கோம் முதல் பொது தேர்தலையே. அடுத்து இந்திய குடிமக்கள் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கணும். பாக்ஸ் கண்டென்ட் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியை பத்தி கொடுத்துருக்காங்க. தற்போது 21 மாநகராட்சியில் தமிழ்நாட்டில், ஸ்கூல் புக்ல இருக்கிறத எடுத்துக்கோங்க. 21 மாநகராட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாப்பேட்டை நகராட்சி ஆகும். ஓகே, நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதுதான் பேரூராட்சி. அடுத்து அதுவே இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயலாளர் ஆவார், EO, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். ஓகே, அது கிராம அளவில் பார்த்தீங்கன்னா பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா? அதுவே வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இதோட நிர்வாக அலுவலராக இருப்பார். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொரு 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. மாவட்ட ஊராட்சினா 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி உருவாக்கப்படும்.
ஓகே, மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்த பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் சும்மா ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? கிராம ஊராட்சியோட வருவாய் முன்னாடியே பார்த்துக்கணும். 9th புக்லேயே வீட்டு வரி, தொழில் வரி எல்லாமே, அதே மாநகராட்சி வரி, அதுவும் வீட்டு வரி, குடிநீர் வரி இதெல்லாமே வரும். அடுத்து கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களில் நடைபெறும். கிராம சபையை மக்களாட்சி அமைப்பின் ஆணையராகும். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 6 முறை, ஆக்சுவலாக இந்தியாவில் 4 முறை, தமிழ்நாட்டில் 6 முறை கூட்டப்படுது. உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டோம். அதனால தான் தேசிய ஊராட்சி தினம் நம்ம எப்போ சொல்லணும்னா ஏப்ரல் 24. அதே உள்ளாட்சி தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1. பஞ்சாயத்து ராஜோட சிறப்பு அம்சங்கள் என்ன? கிராம சபை இருக்கும், 3 அடுக்கு நம்ம இந்தியாவில் பின்பற்றது. கிராம சபை அமைக்கணும், 3 அடுக்கில் இருக்கணும், இடஒதுக்கீடு வழங்கப்படணும், பஞ்சாயத்து ராஜுக்கு தேர்தல் நடத்தப்படணும், பதவிக்காலம், நிதிக்குழு, இதெல்லாமே இதோட முக்கிய அம்சங்கள். அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன்ல. பட் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பெண்கள் 38% வெற்றி பெற்றனர். 2016 நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு. ஓகே, உள்ளாட்சி தேர்தலோட பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள். ஓகே, இதற்கான தேர்தலை யார் கண்டக்ட் பண்ணா? மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். ஓகே, இது வேற வழியில மனப்பாடம் பண்ணணும். பட் கரண்ட்ல எல்லாமே மாறி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஒட்டுமொத்த பாலிட்டில நம்ம படிக்க ஸ்கூல் புக்ல ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 10th புக்ல நம்ம 6th புக் வரைக்கும் ஓவராலாக ரிவைஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாகவும் எடுத்தேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.